வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுமா எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்களுக்காக இன்றைக்கி ஒரு அட்டகாசமான ரெசிபி தான் கொண்டு வந்திருக்கேன். என்னென்னு தெரியுதுங்களா? நட்ஸ் நன் அதர் தேன் ஸ்வீட் பொட்டேட்டோ. இந்த ஸ்வீட் பொட்டேட்டோவை நான் வேக வச்சு வச்சுருக்கேன். சரிங்களா? இது வந்து வெங்காயம், இது கொத்தமல்லி, இது வீட்டில் அரைச்ச கரம் மசாலா, வீட்டில் அரைச்ச மஞ்சள் தூள், இது வந்து இந்துப்பு, இது வந்து பார்த்திங்கன்னா மிளகு, அதுக்கப்புறம் வந்து சீரகம், சோம்பு, அவ்வளோதான். என்னடா அது இன்க்ரீடியன்ஸ்லாம் சொல்லிட்டாங்களே, ரெசிபி என்னென்னு தெரியலேன்னு பார்க்குறீங்க. ஸ்வீட் பொட்டேட்டோ கட்லெட் தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம். இந்த கட்லெட் வந்து ஐ எம் டெடிகேட்டிங் டு ஆல் அல்சர் பேஷண்ட்ஸ் as well as கேன்சர் பேஷண்ட்ஸ். சரிங்களா? என்ன ரீசனுக்காக அப்படின்னா, அவங்களுக்கு வந்து நிறைய பத்திய சாப்பாடு சாப்பிட்றதால அவங்களால நார்மலாக நம்மள மாதிரி சாப்பிட முடியாது. இதில் முக்கியமாக வந்து நான் இன்றைக்கி பச்சை மிளகாய் சேர்க்காமல் மிளகுத்தூள் இது எதுவுமே, அதாவது சில்லி, க்ரீன் சில்லி, ரெட் சில்லி, மிளகாய்த்தூள் எதுவுமே நான் சேர்க்கல. சரிங்களா? அது சேர்க்காமல் செய்கிறதால தான் இது வந்து பத்திய சாப்பாடுன்னு சொன்னேன். இது வந்து கேன்சர் பேஷண்ட்ஸ் தாராளமாக சாப்பிட்லாம், அல்சர் பேஷண்ட்ஸும் சாப்பிட்லாம். சக்கரவள்ளி கிழங்கு வந்து உடம்புல இருக்க அத்தனை கழிவுகளையும் எடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்க விட்டமின் ஏ, விட்டமின் சி, ஃபைபரு, பொட்டாசியம் எல்லாமே வந்து நம்ம உடம்புக்கு, அதாவது இன்னர் உறுப்புகளை நல்லா பாதுகாக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது, வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது. இதோட சத்துக்கள், இது வந்து நம்ம டெய்லி வந்து ஒரு கிழங்கு சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கேன்சர் சுத்தமாக வராது. மேபி வரதை நம்ம தடுக்கிறதுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டயபெட்டிஸு அந்த மாதிரிலாம் எதுவுமே, எந்த நோயுமே நம்மளுக்கு வராது. நம்மளை பாதுகாக்கிற ஷீல்டுன்னே சொல்லலாம் இந்த ஸ்வீட் பொட்டேட்டோவை. சரிங்களா? வாங்க எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த சக்கரவள்ளி கிழங்கு தோல் எடுத்துட்டேன். இப்போ வந்து இது நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க, ஆற வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. சரியா? நல்லா மேஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்துடலாம். இது எல்லாமே நான் இப்போ ஆட் பண்ணிடுறேன். இந்த மிளகு ஜீரகத்தை இப்போ நான் லைட்டாக இடித்து அப்படியே எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாகவே இடித்து சேர்க்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மிளகு ஜீரகத்தை இடித்ததுலேருந்து நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஃப்ளேவரை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். சரிங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த சக்கரவள்ளி கிழங்கு கட்லெட் பண்ணுறதுக்கு இந்த டோ ரெடி ஆகிடுச்சு. டோனா இதில் மாவெல்லாம் கிடையாது, வெறும் சக்கரவள்ளி கிழங்கு தான். நான் எந்த மாவுமே இதில் ஆட் பண்ணல. சரியா? இப்போ அடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பிசைஞ்சு வச்சுருக்கேன் சக்கரவள்ளி கிழங்கு இருக்கு இல்லையா, அது நல்லா கட்லெட் மாதிரி நல்லா திரட்டி நல்லா வந்து இப்போ இரும்பு கல்லில் சுட்டிங்கன்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ நான் இரும்பு கல்லில் போட்டிருக்கேன். சரிங்களா? இது வேகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். வேகிறதுக்கு இல்லைங்க, ஆல்ரெடி வெந்தது தான். இது ரோஸ்ட் ஆகிறதுக்கு ஒரு 2-3 மினிட்ஸ் ஆகும். சரிங்களா? ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா அடுத்த பக்கம் திருப்பி போட்டுடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அட்டகாசமான ஸ்வீட் பொட்டேட்டோ கட்லெட் சூப்பராக தயாராகிடுச்சு. ஐ எம் டெடிகேட்டிங் டு ஆல் அல்சர் பேஷண்ட்ஸ் as well as கேன்சர் பேஷண்ட்ஸ். இது வந்து எல்லாருமே வந்து ஈவினிங் ஸ்நாக்குக்கு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். கிட்டத்தட்ட வந்து ஒரு வேளை உணவே வந்து இதை சாப்பிட்டா நம்ம எடுத்துடலாம். சரிங்களா?